ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே இருப்பது எனக்கு நம்பிக்கை தருகிறது. இந்த தமிழ் சென்டென்ஸை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி போகலாங்களா? முன்ன வெர்பை கண்டுபிடிக்கணும். தமிழ் வாக்கியத்தில் வெர்பு எங்கே இருக்கும்? வாக்கியத்தில் கடைசியில் இருக்கிறது தான் வெர்பு. கடைசியில் என்ன வார்த்தை இருக்குதுங்க? தருகிறது. இதை பார்த்து யார் அல்லது எதுன்ற 2 கேள்வி கேளுங்க. அதுக்கு வர பதில் தான் சப்ஜெக்டு. எது தருகிறது? நீங்கள் இங்கே இருப்பது அப்படின்னு வருது. எது எனக்கு நம்பிக்கை தருகிறது? நீங்கள் இங்கே இருப்பது. இதுதான் சப்ஜெக்ட்டுங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாசிட்டிவாக கமெண்ட் காலத்தில் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் போடுங்க. சரி போகலாங்களா? இப்போ கடைசியில் இருக்கிறப்ப பார்த்து கேள்வி கேட்டோம். அதுக்கு வர்றது தான் சப்ஜெக்டு. சப்ஜெக்ட் என்னதுங்க? நீங்கள் இங்கே இருப்பது. அதை நீங்கள் இருப்பது இங்கே அப்படின்னு மாதிரி கொஞ்சம் மாற்றி தமிழ் எழுதிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இருப்பது இங்கே அப்படின்னு எழுதிங்க. இப்போது அதை பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஜெரண்ட் அந்த ஃபார்மில் மாற்றி எழுதணும். நீங்களுக்கு என்னதுங்க? இப்போ சப்ஜெக்ட் ப்ரௌன் நீங்கள், அதனுடைய பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் யுவர். நீங்களுக்கு பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் யுவர் எழுதிக்கிறீங்க. இருப்பது இதை ஜெரண்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுதணும். எப்படிங்க ஜெரண்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுது? இருப்பதுன்ற வார்த்தை இதில் ஒரு V1 வெர்பு ஒழிஞ்சிருக்குதுங்க. இரு, ரைட்டு, ரன், சிங் அப்படின்னு V1 வெர்பு இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி இந்த இருப்பதில் இருக்கிற V1 வெர்பு இரு, அது பி, அதான் V1 ஃபார்ம். அது கூட ஐந்து சேர்த்துங்க, பீயிங் ஜெரண்டாக ஆயிரும். இதுக்கு என்ன மீனிங்கு? இருப்பது, இருப்பதை. 2 பிரதான மீனிங் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே நம்மளுக்கு இருப்பதுன்னு தான் நம்ம வச்சுக்கிறோம். அப்போது யுவர் பீயின்னு வருது. இந்த பீன்றதே ஒரு வெர்பு தான். அதை பார்த்து எங்கே, எப்படி, எப்பொழுது, ஏன் இந்த 4 கேள்வி கேட்கணும். இதில் எங்கே இருப்பது? பீங்கிற வெர்பை பார்த்து எங்கேன்னு கேளுங்க. ஹியர். இந்த ஒரு கேள்விக்கு தான் பதில் இருக்கிறதுனால மீதி 3 கேள்வி விட்டுறோம். அப்போது எப்படி வருதுங்க? நீங்கள் இங்கே இருப்பதுன்றது எப்படி வருதுங்க? சப்ஜெக்ட் எழுதணும்னா பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஜெரண்ட் இந்த பேட்டர்ன் நம்ம பயன்படுத்தி எழுதணும்னா சப்ஜெக்ட் எப்படி வருதுங்க? யுவர் பீயிங் ஹியர் என வருகிறது. சப்ஜெக்ட் போட்ட உடனே சப்ஜெக்ட் போட்ட உடனே வெர்பு அடுத்ததாக எழுதிவிட வேண்டும். வெர்பு எதுங்க? தருகிறது. என்ன டென்ஸுங்க? சிம்பிள் பர்சன்ஸ். அப்போ கிவ்ஸ்ன்னு போட்டுங்க. யுவர் பீயிங் ஹியர் கிவ்ஸ் என வருகிறது. ஸ்டெப் 3, வெர்பை பார்த்து யாருக்கு எதை யாரை, யாருக்கு யாரிடம், எதற்கு எதனிடம் என்ற கேள்விகளை கேட்டு வரும் பதில்களை அடுத்ததாக எழுதி கொள்ள வேண்டும். இந்த கிவ்ஸ் என்ற வெர்பை பார்த்து கேளுங்க. எதை தருகிறது? நம்பிக்கை தருகிறது, கான்ஃபிடன்ஸ். யாருக்கு தருகிறது? எனக்கு தருகிறது. அப்போ கடைசியில் அந்த வெர்புக்கு பின்னாடி எழுதிக்கிறோம் பார்த்தீங்களா? எனக்கு தருகிறது மீ, என்ன தருகிறது? கான்ஃபிடன்ஸ். அப்போ ஃபைனலாக எப்படி உங்கள் சென்டென்ஸ் கிடைக்குங்க? யுவர் பீயிங் ஹியர் கிவ்ஸ் மீ கான்ஃபிடன்ஸ். நீங்கள் இங்கே இருப்பது எனக்கு நம்பிக்கை தருகிறது அப்படின்ற நீங்கள் தமிழ் வாக்கியத்தை ஆங்கிலத்தில் இந்த பொசிட்டிவ் ஜெரண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா எப்படி உங்களுக்கு தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் வாக்கியம் கிடைக்கும்? யுவர் பீயிங் ஹியர் கிவ்ஸ் மீ கான்ஃபிடன்ஸ். இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்ட்டு. இதுவே நீங்கள் ஒரு 2-3 டைமு போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு அப்போ தான் இது கொஞ்சம் புரியும். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிராமர். அதனால் உங்களுக்கு ஒரு டைம் போட்டு கேட்டால் புரியாது. ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.